வாங்க வாங்க சம்பந்தி வந்தாச்சு. வாங்க சம்பந்தி வாங்க. வாங்க வாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால கல்யாணத்துக்கு நீங்க காத்தபடி செலவழிக்க கூடாது. எல்லா செலவும் என்னோட. அப்படியா? சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சமையலுக்கு சமையல் மந்திர குரூப் இருக்க, அதை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் ஓனர். அப்படியா? சரி. ஏமா ஐயோ, அங்கேயே ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன மேடம் இங்க வாங்க. செய்யறது உருப்படியா செய்யணும், அதுக்காகத்தான் சமையல் மந்திர குரூப் கூப்பிட்டுருக்கேன். நீங்க பயப்பட வேண்டாம். சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, கல்யாணத்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் இல்ல, அதுக்காக தான் அவர் ஏற்பாடு பண்ண சொல்லி. பாத்தியா எவ்வளவு நல்ல மனுஷன். அவர் நல்ல நோக்கத்தோட எல்லாத்தையும் செய்யறாருமா, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. அது இருக்கு. மாப்பிள்ளை பையனை காட்டவே மாட்டீங்க. எல்லாத்தையும் காட்டுவோம், வாயிலே வடை சுட்டு இருக்காதீங்க. முதல்ல சோத்த போடுங்க. எங்க சம்பந்தி? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நரேஷ், நீங்க தங்கி இருக்காரு? வணக்கம். வாங்க வாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 4 பேர். 4 பேரா? அப்படின்னா 2 சாய் கொடுங்க சார். 2 ரூம். டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. சார் நரேஷ் கொஞ்சம் முதல்ல சாவியை வாங்க, ரூம்ல போய் பிரஷ் பண்ணுங்க, அப்புறம் நரேஷை பார்க்கலாம். எங்க ஹோட்டல் டிஃபன் நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. என்ன? சரி சார். என் பீகுல் சார், பாதியில விட்டு வந்துட்டீங்க. நீ என்ன குழந்தையா வேலை பிடிச்சி கூட்டி வர்றதுக்கு? ஏன்னா எஞ்சி முன்னால போனா பெட்டி பின்னால ஒன்று அறிவில்ல முட்டா. சரி சரி, உங்க மேல கோவம் குறைஞ்சு போச்சு. கோவம் தான் மட்டும் பிரிச்சு பேன் பார்த்தேன். குறைஞ்சு போச்சு சொல்ற விட்டுங்க. நரேஷ் இந்த ஹோட்டல் தான் தங்கி இருக்கான். நீங்க அவனை பாத்தீங்களா? நான் அவனை பார்க்கல, ஆனா ரிசப்ஷன்ல அவனை பத்தி விசாரிச்சேன். அவன் இங்க தான் இருக்கானா. நான் அவனை உடனே பார்க்கணும். இந்த ஹோட்டல்ல ரூம் போடுறோம், தங்கறோம், திங்கறோம், தூக்குறோம். என்னது? அந்த பையன் நரேஷ் தூக்குறேன்னு சொன்னேன் சார். அந்த ரேப் கிங் நிக்கிறல்ல, அவ தூக்கு சார். நீ நல்லா தூக்குற, எனக்கு தெரியும்டா, தூக்குற. ரிலாக்ஸ்டா வந்து ஒரு தம்மா போடலாம் பார்த்தா இந்த ஆள் அட்டை மாரி கூடயே ஓட்டிட்டு வரான். எப்படி கைட்டு முன்னால விட்டு பின்னால பேசாத சார். பியூகல் சார், நெருப்பு கொடுங்க. சொண்டி பையன், நான் ஸ்மோக் பண்ணி நீ பார்த்துருக்கியா? சின்ன பசங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சு. அந்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் மாதிரி 3 பேர் உட்காந்துருக்கானுங்களே, அதில் எவன்ட்டையாவது போய் ஓசியில் நெருப்புவாங்க போ. எலு எலு ப்ரோ, நெருப்பு. நெருப்பா? எட்ரா செருப்ப. நீ ஓடுற, நான் எதுக்கு ஓடணும்? நீங்க செக்க குத்தி ஏமாத்துறீங்களா? அந்த சங்கிலி இவர்தான். பெருசு பெருசு டீ ஆர்டர் பண்ணிக்கிறேன், குடிச்சிட்டு போயிடலாமே. எருமை மாடு 5 ரூபா டீக்கு 5 லட்சம் ரூபா. டேய் பேப்பர், இந்த பக்கம் 2 பேர் போனாங்க. இந்த சைடுல போனாங்க. போகாத போகாத. ஓடுடா. தம்பி பாத்து. சார் ஐயா சார். டேய் அங்க வர வர. ஓடு ஓடு ஓடு. சார் வாங்க. ஐயோ வாங்க. தம்பி பெரிச்சாலி உள்ள மாட்டிச்சு. கரெக்டா தெரியுமாண்ணே? இந்த ரூம்ல தான் இருக்கானா? என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் தர்றா கதவை உடைங்கண்ணே. தம்பி அந்த அளவுக்கு என் பாடியில ஸ்ட்ரென்த் இல்ல தம்பி, நீங்களே ஓதிங்க. டேய் ட்ரம் தள்ளி போ. ஓதிரா தம்பி. ஓத அப்படி. ஐயோ ஐயோ டேய் யாரா நீங்க? டேய் ரூம் சர்வர் கத்தனனா மண்டே வச்சிருவேன். கம்னுடா தம்பி, இதுக்குள்ள தாங்கறா, கதவு ஓடிடா. டேய் 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 ஐயோ யாரா நீ? டேய் காதால ஒண்ணு வைஸ்ரா. எங்க இருக்கீங்க தம்பி? ஒண்ணே பார்க்காதீங்க, எங்க வயித்தை சும்மா விடாதீங்க. ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா. ஐயோ ஐயோ அவள புடி. டேய் ஐயோ மறுபடியும் ஓட விட்டானுங்களே. டோர் ஓபன்ல தான இருக்கு. ஐயோ ஐயோ. குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம் டீ அங்க வச்சிருங்க, போங்க.
மேடம் டீ அருமையா இருக்கும், பொறுமையா குடிங்க. சீப்பா லூஸ் மாதிரி. என்னங்க சமந்தி? ஐயோ காமாவடையோ ஆமாவடையோ ஏதோ ஒண்ணு போட்டு தொலைங்க, எதையாவது போட்டு தொலைங்க. ஐயோ உங்க இம்சை தாழ முடியலையே. ஏங்க காசு தரேன்னு சொன்னாங்களே, வாங்கிட்டு வந்தீங்களா? அவங்க கொடுத்தா தானே வாங்க முடியும். தொண ஏதாவது கேள்வி இரு. என்ன இது காஸ்ட்லி திங்ஸ்லாம் உள்ள இருக்கு, சாவியை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க. கொஞ்சம் இரு. மறந்துட்டேன். அங்க போயிருப்பான். என்னனே பண்றது இப்ப அவன? ஒண்ணும் புரியலையே. ஐயோ 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 என் மானமே போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? அட போச்சு இல்ல, விஷயத்தை சொல்லு. அந்த பாத்ரூம் பார்ட்டி மாதிரி தான் தம்பி. என்ன நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கீங்க? கதவை உடைச்சு குளிக்கிறத உள்ள வந்து பாத்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன பண்ணீங்களோ சொல்லிடுங்க தம்பி. நீங்க வேற சும்மா இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி நான் ஒண்ணும் பார்க்கலன்ற நீங்க வேற சும்மா சும்மாரா தம்பி பார்த்ததெல்லாம் சொல்லுவாங்க. நீங்களே பெரிய போலீஸ் ஃபேமிலி, நீங்க இதுக்கெல்லாம் போலீஸ கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க ஹோட்டலோட கௌரவமே போயிடுமா? என்ன பெரிய கௌரவம், புண்ணாக்கு கௌரவம். இவங்க குளிச்சத பார்த்தாங்க பரவாயில்ல, ஒருவேளை இவங்க குளிக்கிறத பார்த்துட்டா எதுக்கா ஏன் பொட்டாட்டி எழுக்குற? சும்மா உதாரணத்துக்கு எல்லாம் ஓம் பொட்டாட்டி சொல்லி எதுக்கு ஏன் பொட்டாட்டி எழுக்குற? அவ முழுகாம இருக்கா. ஐயோ சுத்தம். ஆமா அந்த பாத்ரூம்ல என்ன நடந்தது அதை காட்டு. சார் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி சரி, பேசுங்க நீங்க சார். சின்ன மனுஷனா அந்த பாத்ரூம்ல என்ன நடந்தது கேட்டு சொல்லுங்க. அவங்க அடையாளம் ஏதாவது தெரியுமா? அவன் நல்ல வளர்த்தியா இருந்தான், பெரிய பெரிய மீச வச்சிருந்தான், குறுந்தாடியும் வச்சிருந்தான். என் மீச தாடி பத்தி தான சொல்ற மாதிரி தெரியுது. அவன் கூட 2 பேர் இருந்தானுங்க, நல்ல ரத்த காட்டேரி மாதிரி. அவனுங்க எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. உங்களை தான் சொல்றாங்க. அவன் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் சரி, அவன் மீசைய வச்சு அவனை கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். அந்த மீசக்காரங்கள நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க கிட்ட 100 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த ஹோட்டல் ஃபுல்லா பிளாக் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிரோம். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க. சரி வாமா. ஓம் பொட்டாட்டியை கூட்டி போய். அவ மாட்டா. அப்ப நான் நீ சாவு. சரி வாங்க கல்யாண வேலையை பார்க்கலாம். பேச்ச பாரு. டேய் தம்பி, ஹோட்டலை சுத்தி ஆளு இருக்கானுங்க. இந்த மீசை வேற அடையாளம் காட்டி குத்துறோம். ஹோட்டல்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது போல்தே. ஆமால. இப்ப என்னதான் பண்ணலாங்கற? ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நீங்க 2 பேர் மீசை எடுத்துருங்க. அப்ப நீ? நான் இப்பவே எடுத்துறேன். நந்தினி ரெடியா? நந்தினி 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 ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நரேஷ தேடி வந்தேன். அவன் தான் இந்த ஹோட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் உடனே நரேஷ பார்க்கணும். ஏய் அவன் எப்படியும் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தாகணும். அப்போ அவனை மீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒழுங்கா ரூமுக்கு போ. ஏய் ஏன் அழுவுற? நரேஷ் எனக்கு கிடைக்கலனா நான் செத்துடுவேன். சங்கிலி இந்த ஹோட்டல்ல தான்டா இருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்டா இங்க தான் இருக்கா. அவன் என்ன பாத்துறான்டா. அவங்க இருந்து உயிரை காப்பாத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அவன் என்ன கொலவெறியோட துரத்துறான்டா. அவங்க இருந்து உயிரை பிடிச்சி தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ள பூந்தண்டா. பூந்து கப்பாடுக்குள்ள ஒழிச்சுக்கிட்ட. நான் கப்பாடுக்குள்ள இருக்குது தெரியாம அந்த கஸ்டமர் என்ன கப்பாடுல வச்சு பூட்டிட்டான்டா. எனக்கு மூச்சு விட முடியலடா. சீக்கிரம் வந்து காப்பாத்துறா. உயிருக்கு பயந்து ஓடும்போது எந்த ஃப்ளோர் எந்த ரூம் தெரிஞ்சடா பூருவாங்க. டேய் காப்பாத்துறா. அழகு தைரியமா இருந்துச்சு. எந்த ரூம்ல என்னன்னு கண்டுபிடிச்சு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். சரி வந்துரு. ஹலோ. யாரு ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவப்பு கலர் சட்டை போட்டுருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். சரி. ரிசப்ஷன்ல வேண்டாம்.
அவனை கேண்டீன்ல வெயிட் பண்ண சொல்லு. சரி வெயிட் பண்ண சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அவனை தக்காளி சூப் சாப்பிட சொல்லு. எதுக்கு? அதுவும் சிவப்பு கலர் தான். நான் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே. டீல் ஓகே. வெயிட்டிங் லிஸ்ட். நிறுத்து. இந்த ஹோட்டல்ல தான் இருக்கானா? யோ, ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நிக்கிறேன், மரியாதை இல்லாம உட்காந்துருக்க. நிக்கிறேன். யோ முத்தல சர்வெண்ட், போய் ஹோட்டல் ஓனர் வர சொல்லு. ஹலோ, இந்த ஹோட்டலுடைய ஓனரு நான் தான்யா. சாரி, இந்த ஹோட்டல்ல கல்யாண குரூப் எதுவும் தங்கியிருக்கா? ஆமா. மெட்ராஸ்ல இருந்து கன்னிச்சாமின்னு ஒருத்தர் வந்திருக்கான், அவனை பார்க்கணும். என்ன விஷயம்? அவன் ஊர் ஃபுல்லா செக் போஸ்ட் பண்ணிருக்கான், அவனை கைது பண்ண வந்திருக்கேன். என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, அவனை பார்க்கலாமா? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? காட்டவா? அப்ப வாங்க. எங்க பார்க்கலாம்? யோ இரு, கீழே வரேன். அதோ அங்க காபி சாப்பிட்டு இருக்காருல்ல, அவரும் கல்யாணம் விட்டுருக்காரு தான். அவர்கிட்ட போய் விசாரிச்சு. என்ன ஸ்மெல் பண்ணி வந்துட்டானுங்களா? எதுக்கு நம்மளை பார்க்க உடனே ஜகா வாங்குறான்? ஹலோ, கம் ஹியர். என்னங்க மரியாதை நம்ம சொடக்கு போறீங்க? உங்களை நான் என்கொயரி பண்ணணும். என்ன என்கொயரி? ஊர் ஃபுல்லாக ஒருத்தன் செக்கை கொடுத்துட்டு பல பேர்கிட்ட மோசடி பண்ணியிருக்கான். அவன் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கதா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவனை நான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். பேருங்க? கன்னிச்சாமி. ஏன் ஃபேஸ் என்ன ஆகுது? சொல்கிறேன். அவனோட முகம் உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் முகமும் தெரியாது, ஆள் எப்படி இருப்பான்னு கூட சத்தியமா தெரியாது. ஆனால் அவன் பேர் மட்டும் கன்னிச்சாமிங்கிறது தெரியும். அப்போ கடவுள் சத்தியமா உங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சார்? முயல் பிடிக்கிறவன மூஞ்சிய பார்த்தா தெரியாதா? நான் எதுக்கு சார் முயலை பிடிக்கணும்? நான் ஒரு காவல்துறை அதிகாரி. காக்கி சட்டை போட்டுறத காவல்துறை அதிகாரி எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. எதுக்கு அடிக்காதீங்க? உங்க வேலையை நீங்க பாருங்க, ஏன் வேலையை நான் பார்க்க. ஹலோ, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரியில்லையா? சரியா புரியலையா? ஹலோ, என்ன ஹலோ? குழம்பிட்டா. அவன் உங்களுக்கு கன்னிச்சாமி சொல்லியிருக்கான், என்கிட்ட மயில்சாமின்னு சொன்னான். மயில்சாமிட்ட கேட்டீங்களா? மயில்சாமிட்ட கேட்டா அவர் இல்லைன்ட்டார். உங்களுக்கும் கன்னிச்சாமிக்கு என்ன தொடர்பு? போன மாசம் 7ஆம் தேதி எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு ஓடிட்டான். அப்பவே நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. ஏங்க கம்ப்ளைண்ட்னா நீங்க ஒரு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பீங்க. 5 கோடி ஏமாத்தீங்க, 5000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க என்கிட்ட இருந்த பணம்லாம் அத்தோட முடிஞ்சு போச்சுங்க. அவன் ஏன் மூட்டாட்டி கொஞ்சம் விளையாண்டா சார். என்ன விளையாண்டா? 2 லட்ச ரூபாய் செக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார். அது உங்க பொண்டாட்டி தானே? அது அப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப நீங்க சொன்னீங்களேங்க. சொன்னேன்ல, அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னு வச்சுக்கங்களேன், அந்த 2 கண்ணையை பிதிக்கி எடுத்து மூக்குக்குள்ள கையை விட்டு தொண்டை வழியா உள்ள விட்டு லிவரை பிதிக்கி அப்படியே உள்ள கிட்னி வழியா எடுத்து உருட்டி கையில எடுத்துட்டேன் சார். ஏங்க இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? பர்சனலா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னும் என்ன பர்சனல் பாதிப்பு? என் பொண்டாட்டி பாதியை சொன்னா மீதியை சொல்லலங்க. என்ன மீதியை சொல்ல? அது அசிங்கமுங்க. என்னங்க அசிங்க? இந்த அளவுக்கு போடவே அவன் அந்த அளவுக்கு போயிருப்பாங்க. எந்த அளவுக்கு போயிருப்பான்? கடந்த 15 நாளா என் பொண்டாட்டி பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் அந்த அளவுக்கு போயிருப்பானா இல்லையா? போயிருப்பான். நீங்க போய் அவனை தேடுங்க, நானும் தேடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் இன்ஃபார்ம் பண்றேன். சார் நானும் என்னை தேடுறேன், நீங்க என்னை தேடுங்க. எது சார்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அவனை தேடுங்க, நான் எதுவுமே போடாம இதுக்கு எடுத்துருவேன். இருக்கிறதுல இருக்கா இருந்தாலும் இல்லைங்க, போலீஸ் உங்களை கோவமா என்கொயரி பண்ண மாதிரி தெரியுது. உனக்கு தாண்டா அவன் போலீஸ், எனக்கு அவன் போடா வாடா நண்பன். அப்படின்னா நான் அவனுக்கு கிளாஸ்மேட். ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஏஜ் டிஃபரன்ஸ்? நான் உட்காந்து படிச்சு அவன் நின்றுக்கிட்டே படிச்சு வேகமா ஓட்டினான். இல்லையே, ஏதோ கோவமா பேசுற மாதிரி தெரிஞ்சது. பொண்டாட்டி பேசுறதும் போலீஸ் பேசுறதும் கோபமா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள ஒரு கொஞ்சம் அடங்கி கிடக்கு. இப்ப அதுவும் முக்கியம், உங்க அம்மாவும் அப்பாவும் சிக்கல்ல மாட்டி இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு லவர் தேடிக்கிட்டு இருக்கா. உன் நண்பன் தாசு எங்க தடுமாறி தடவிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். போ, ரொம்ப செக் போஸ்ட் வைக்கிறானுங்களே. சம்பந்தி, நான் கல்யாணத்துக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாயை உங்களுக்கு ரெடியா வச்சிருக்கேன், நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இருக்கட்டும் சம்பந்தி, நல்ல நாள் பார்த்து நான் வாங்கிக்கிறேன். சரி. நல்ல நாள் கெட்ட நாள் என்ன? பணம் பணம் தானே, இன்னைக்கே வாங்குங்க. அது இல்ல வாங்குங்க. அது வந்து சம்பந்தி கல்யாணம் பாக்குறீங்களா? இல்ல, எமகண்ட வருதுன்னு பாக்குறீங்க? இல்ல, அடுத்த வாரம் அது வாங்கிக்கலாம். வந்து இங்க. ஓ, ஒய்ஃப் மேல அவ்வளவு பாசம். அட ஆமாங்க, அவ கல்யாணம் ஆகி முதராத்திரி அன்னைக்கு மீச குத்துதுன்னு சொன்னா. அதுல இருந்து 20 வருஷமா தொடக்கூட இல்லன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கு மீசையை தனியா எடுத்துருக்கணும். ஆமா இல்ல? ஆமா இல்லன்னு இப்ப சொல்லுங்க. நான் எனக்கு சொன்னேன், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, என் பொண்ணு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த 10 லட்சத்தை உடனே கொடுத்துறேன், போதுமா? சம்பந்தி, இந்த போட்டோ எல்லாம் கொடுக்குறேன். போட்டோ கொடுக்க மாட்டேன், எடுத்துக்கலாம். கேண்டி நம்மள மாதிரி டனரா இருக்கேன். என்னது சூப் சாப்பிட சொன்னா ஜூஸ் சாப்பிடலாம். குட் மார்னிங். குட் ஈவினிங். டேக் யூர் சீட். தேங்க் யூ. பணம் கொண்டு வந்திருக்கியா? பணம் ரூமுக்கு போச்சு. ஆலியான் பார்க்கறதுக்கு ஃபோட்டோ. நம்ம ஆபரேஷனோட பேரு ரோஸ் பேட். ரோஸ் பேட்.
ஓகே கெட் ஓகே டேக் கேர். போலீஸ் அலர்ஜி ஆச்சே. கை விடுங்க சார், கை விடுங்க சார். தேங்க்ஸ் சார். ஏன் சார் அடிச்சீங்க? என்னடா ஜெய்சங்கராடா? இல்ல சார். என்னடா தொப்பி ஏறா? எடுத்துறேன் சார். கண்ணாடி கழட்டா. கழட்டிறேன் சார். போடா. போயிடுறேன். இதே எடுத்து போடா. எடுத்துறேன் சார். வந்துட்டானுங்க. சார் இல்ல யாரும் உங்களுக்கு தெரியாது. ஆமாடா சத்தியமா நீ யாருன்னு தெரியாது. போ. அப்ப கரெக்ட் நான் போயிடுறேன் சார். வந்துட்டானுங்க. நல்லா குட்டேன் கட்டேன். சை. நமஸ்தே டூஜி. அமுக்கட்டுமா? அமுக்குங்க. Go in, Sami. When coming? நீங்க close very fast door. அலர்ஜி ஆச்சே. நம்ம வந்த வழியா போயிடுவோம். குயிக் 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 டோர் பிரிச்சு ஓடுறோம். டேய் எங்கடா இருக்கீங்க? உன்னதான்டா தேடிட்டு இருக்கோம். டேய் நான் காலைல நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்து ரூம்ல மாட்டிக்கிட்டா. மூத்திரம் புட்டிக்கிட்டு வருதுடா. மூச்சு கூட விடமுலடா. வாங்கடா சீக்கிரம் வந்து காப்பாத்துக்கடா. இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஒண்ணு யாரது ஊர்ல ஓபன் பண்ண போறேன். ஆமாங்க. நீங்க பார்த்த மாதிரி இருக்கே. அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் பார்த்தாச்சு. ஆஸ்திரேலியா கடுத்து இவன் நம்மள போட வேண்டிய ஆளு. லண்டன் இப்படி உலகம் பூரா பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண போறேன். இதான் சார் என்னுடைய லட்சியம். இவனை மண்டையில சொல்லலாமா? சர்வரா இருந்தவன் நான் உயரமா வளரலைனாலும் ஹோட்டல் தொழில டெய்லி நான் வளர்ந்து போயிட்டு இருக்கேன். என் வளர்ச்சியின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? இந்த டிசிப்ளின், இந்த ஆனஸ்ட், இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா? இன்ஸ்பெக்டர். சரி நான் அப்புறம் பேசுறேன். இல்லை சார், அவனை தான் சார் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அப்படியே போட்டு திருப்பிடுவேன் சார் அவனை. விடாதீங்க. ஒவ்வொரு ரூமா தேடி அவனை கண்டுபிடிச்சு துப்பாக்கி எடுத்து டுமில் டுமில் டுமில்னு சுட்டு தள்ளுங்க. நம்மள தான் சொல்றான் எஸ்கேப். இந்த செக் மோஸ்டிக்காரங்களை மட்டும் விடக்கூடாது. பெரிய கிரிமினல். அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்கல்ல சார்? அவன் ரூம் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். கண்டிப்பா பிடிச்சிருவேன். வாங்க சார், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சின்னச்சாமி தான் அந்த கன்னிச்சாமிய இப்படி வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு வெளியூருக்கு போய் மக்கள்கிட்ட செக்க கொடுத்துட்டு பண மோசடி பண்ணிருக்கிறியே சார். இவனை என்கவுண்டர் பண்ணுங்க சார். சார் சுட்டு சாம்பலாக்குங்க சார். இந்த ஹோட்டல் ஓனரியா? ஓனர்னா கல்லாப்பட்டிக்குள்ள உட்கார வேண்டியதானே? ஏன் இப்படி வெளியே சுத்திட்டு தெரியுறீங்க? இவர் இல்லையா? இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியது. அதான் அடிபடல இல்லையா? பீ கூடுற தம்பி கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களே, என்ன கண்டுபிடிச்சீங்க? அவன் ரூம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பயல ரூம்ல வச்சு அம்மிக்கி அவன் லிவரை பிதுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார். அவன் ரூம் நம்பர் ஏதோ சொன்னீங்களே, என்ன ரூம் நம்பர்? 320. ரொம்ப டம்மி படி சார். எப்படி பிரிக்கிறவா? இப்பவும் அவனை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? நான் இல்லாம அவனை உங்களால கண்டுபிடிக்க அதான் ஏன் கேக்குறேன். ஏன் எதுக்கு கேள்வி கேட்காதீங்க சார். அதுக்குள்ள ரூம் எப்படி கால் பண்ணி ஓடி இருப்பான். இந்த தம்பியை கூட்டிட்டு போய் இந்த தம்பியோட மூளையை பயன்படுத்தி அவனை எப்படியா கண்டுபிடிச்சிருங்க. தம்பியோட ஓகேடா. ஓகே 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 போங்க. அம்மா இந்த பாரு, நீ கேட்ட மாதிரியே 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு. சாவியை கொடு. சாவியை பத்திரமா வை. 10 லட்சம் ரூபாய் பணம் யாருக்கும் தெரியக்கூடாது. பத்திரம் சொன்னா சாவியை கொண்டு அங்க வைக்குதுங்க. என்னது ஆடுது? ஏமா அந்த சாவியை கொடு. எந்த சாவி? 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு பூட்டினே அந்த பீரோவோட சாவி. அதுவா? தர முடியாது. அப்ப நானே எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி கத்துற? உடம்பெல்லாம் வெள வெள நடுக்குது இல்ல? கொஞ்சம் எடுத்து கொடுமா. வந்து வச்சுக்கிறேன். என்ன ரொம்ப வேத்திருக்கு?
என்ன யாரடி அவன்? யாரு எவன்? என்னது எவனா? 10 லட்ச ரூபா பணத்தை ஒளிச்சு வச்சிருந்தேனே, அந்த பீரோக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கா. அவ யாருன்னு தெரியாதா? எனக்கு யாருன்னே தெரியாது. யாரு என்ன பேசுறீங்க? கல்யாண வேலையா வெளிய போயிட்டு நான் ஒத்த ஆளா எல்லா வேலையும் பாக்குறேன். என்ன வெளிய அனுப்பிட்டு இந்த வேலை வேற நீ பாக்குறியா? என்ன நினைச்சிட்டு? என்ன மரியாதை? நான் சொல்றத கேளு. நீ அப்பாடி நீ யாரைய வச்சிட்டு ஐயோ, நாட்டை காப்பாத்த ராப்பகலா கஷ்டப்பட்டமே, வீட்டை காப்பாத்தற கஷ்டப்பட்டிருந்தா போதுமே. ஐயோ இப்படி ஆயிருச்சு. அந்த பையனை தூக்குறேன். இப்போ இப்போ சார் அப்ப தாஸ் டேய் அவன் நல்ல உருட்டு உடம்புக்காரடா. 40 பேர் அடிச்சா கூட தாங்குற சக்தி இருக்கு. அடிபட்டு ஆஃப் உயிரில் வந்தா கூட அவன் ஆஸ்பத்திரி சேர்த்து காப்பாற்றலாம். சார் அவன் தான் நரேஷ். சேதாரம் இல்லாம பாத்த அமுக்கிற மாதிரி அமுக்கன் விடாம மண்டையில வெறிய ஏத்திக்க. சரி சார். தம்பி சங்கிலி மாறு விஷயத்துல வந்திருக்கான். மாட்டினா செத்தோம். அல்வா கடைக்காரனோட ஃப்ரெண்டு தானே இவன். சார் ஓடிடலாம். போலி செக்க கொடுத்து ஏமாத்தினவன் இவன் தானே. இப்ப நான் மட்டும் விட கூடாதுன்னு அவனா கூட வாங்க சார். மோசடி பண்றீங்க. சார் சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். நம்ம தப்பிக்கிறது முக்கியம். அவனுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கலாம் வா. ஐயோ மாட்டீங்களா இன்னைக்கு? அப்படி புடிங்க தம்பி. தம்பி பொறுமையா சுத்துங்க, எனக்கு வேற சுகர் இருக்கு. ஏய் போன் வருதுல, எடுத்து பேசுறியே. ஏய் குர்ரா குர்ரா. யாருண்ணே? தம்பி அல்வா கடை தாஸ். கொடுங்க. ஹலோ மச்சான், நான் தப்பிச்சிட்டேன்டா. நீ எங்கடா இருக்க? ரூம் நம்பர் 302 வாடா. பிரியாணி ஆர்டர் பண்றது வந்துறேன். அண்ணே அவனை அங்கனே வச்சு முடிக்கணும். கதவு தரக்கட்டும், மண்டையை திறந்துடுறேன். அவனையே பிரியாணி போடுறேன். இந்தாடா அக்கௌண்ட்ல போட்டு. சரியா நீ சொன்ன மாதிரி அரசியல்ல குதிச்சிடுறேன். எனக்கு எம்பி சீட்டும் வேணும், மந்திரி பதவியும் வேணும். இந்த பாருங்க, நான் 100 கோடி இறக்குறேன். புரியுதா? 100 கோடி இறக்குறேன். அதனால எனக்கு தொழில்துறை அமைச்சர் தான் வேணும். புரியுதுங்களா? எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் சைலண்ட் கார்ல போக முடியலையா? வாதாஸ் வெயிட்டிங். ஹலோ எவ்வளவு நேரம்? அண்ணே இவனை ஏன் அடிச்சிங்க? தாஸ் நினைச்சா தூக்கி போடுங்க அவனுங்க. சார் நரேஷ் எதுக்கு சார் இவங்க அடிச்சாங்க? நம்மளே அடிச்சாங்கல்ல, அவனே அடிப்பாங்க. யாரு வந்தாலும் அடிப்பாங்கடா. வேடிக்கை பாரு. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? அடுத்து யாரை அடிக்க போறாங்க சார்? இப்போ சென்னை சிட்டி டிராபிக்ல சைரன் கார்ல தான் போய் ஆகணும். அதுக்காக தான் அரசியல்ல குதிக்கிறேன். விரால் மீனுக்கு தூண்டில போட்டுட்டு மீன் மாட்டுறதுக்கு காத்திருக்க மாதிரியே இருக்கானுங்க ஐயா. அடுத்து ஒரு மீன் வரப்போகுது. என்ன அது இத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ரூமுக்கு 2 பேர் தான் அலௌட். சார் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பெட் போட சொல்லவா? போட சொல்லவா? போடுங்க. சார் ஹோட்டல் ஓனரே அடிச்சிட்டாங்க சார். இவன் அடிச்சது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால தான் அவனையும் அடிச்சிட்டானுங்க. பேசாம கொண்டு வா, கொண்டு வா, அப்படியே கொண்டு வா, அப்படியே கொண்டு வா. போட் போட் போட். அப்படியே கட்டா. என்னது சுடாமி செத்துட்டா? ஜேம்ஸ் பாண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் அம்மா. சார் இவர் யாருனே தெரியல, இவரே சார் அடிச்சாங்க. என்ன கேக்குற? இப்படி 2 பேரையும் அடிச்சது அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல. அதனால தான் அவனையும் அடிக்கிறாங்க. ஐயோ கிருகிருன்னு செய்யுது. கிரு கிரு கிரு. 3 பேர் ஆயிடுச்சு. ஏய் நான் பாக்குறேன். நாயா என்ன பண்ண போற? என்ன பண்ணிடுவ? டேய் அவன் சிரிச்ச மாதிரி செத்து போயிட்டான். பொணத்துக்கிட்ட என்னடா பேச்சு? கம்னடா. அப்போ தாசியும் அடிப்பாங்களா சார்? தாஸ் அடிக்க மாட்டாங்க. அங்கதான் சீனோட ட்விஸ்டே இருக்கு பாரு.
அண்ணே அவன் வரட்டும். போட போட. உன்னால எத்தனை பாடி அடிச்சு காலி பண்ற? சார் வணக்கம் சார். என்னடா ஓ போடா. அல்லோட தம்பி. என்ன அடையாளம் தெரியலையா? அண்ணே அண்ணே நீங்களாண்ணே? அண்ணே மீசை வச்சுட்டு சிங்க மாதிரி இருந்தீங்களாண்ணே. இப்ப என்ன அசிங்கமா இருக்கு? அப்படி சொல்லுங்களேன். நீயும் உன் கூட்டாளியும் சேர்ந்து என்னை இப்படி பண்ணிட்டீங்களடா. இந்தாண்ணே உங்ககிட்ட வாங்கின காசு வட்டி மரமாக கொடுக்குறேண்ணே. அண்ணே என் ஃப்ரெண்டை விட்டுருங்கண்ணே. தம்பி தாசி எனக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் எங்கள் பீக்குள் சரி விட்டுருங்கண்ணே. தேங்க்யூப்பா. முதலாளி சங்கிலி முதலாளி நீங்க போங்க, நாங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வரோம். தம்பி பணம் வந்துச்சுல வாங்க. இதுக்கப்புறம் இவனுங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை வாங்க.